மயிலாப்பூர் விஜயா ஸ்டோரில் நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். அதில் வந்து உங்களுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான அம்மன் ஃபேஸ் அலங்கார பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ரிட்டன் கிஃப்ட்டுமே கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட் 2 வீடியோலையும் நிறைய விதமான ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் அம்மன் அலங்கார நகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி இந்த வருஷம் புதுசாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுடுவாங்க. என்ன பூஜை வந்தாலும், அதாவது எந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் வந்தாலும், ஆடிப்பூரமாக இருக்கட்டும், வரலட்சுமி விரதம், நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அவங்க தீம் செட் பண்ணி வச்சுடுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சிடும், ஓ ஆடிப்பூரமா இது இப்போ நவராத்திரி வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கலெக்ஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் மேலேயோ இல்லைனா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்க்கும்போது நிறைய வெரைட்டி வந்து இருக்கும் ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே. ஸோ அந்த விதத்தில் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குறது எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் தான். ஸோ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வந்து உங்களுக்கு அம்மன் ஃபேஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயில் வீடியோ பார்ட் 1லேயே பார்த்துட்டோம். அம்மன் ஃபேஸாக இருக்கட்டும், அம்மன் பாவாடை, இந்த மாதிரியான அலங்கார முகமாக இருக்கட்டும், அலங்காரம் இல்லாத ஃபேஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் ஐடியா மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். நகைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாயில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி சாமி சிலைகள் எடுக்கிறீங்களோ, சாமி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் வந்து மனைன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து பூஜை ரூமில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 50, 250, 150 அந்த ரேஞ்சில் இருக்கும். எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நான் ஐடியா மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இங்கே ஆன்லைன் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீசன் டைமில் அவங்களே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஆன்லைன் எடுக்க மாட்டாங்க. நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். ஸோ ஒரு மனையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலே வந்து குவான்டிட்டி எக்கச்சக்கம், அதாவது ஒரு 100 பீஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்புமே வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த மெட்டல் மாதிரி வரும் இல்லையா, இப்போ வருதுல லைட் வெயிட்டில். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு பிளேட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பவுல் மாதிரி இருக்கும், ஓவல் ஷேப்பில் வரும், ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் டைப்பில், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கவர் பேக்கிங்லேயே வந்துடும். நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ மட்டும் கிடையாது, வருஷம் ஃபுல்லாக நம்ம மயிலாப்பூர் விஜயா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது, நமக்கு பூஜா டைம் அப்படிங்கும்போது நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கிரகபிரவேசம் பண்ணுறீங்க, இல்லை வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ போனாலும் இது அவைலபிளாக இருக்கும். பூஜை டைம் மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கும். இதில் வந்து சில்வர் பிளேட்டில் வந்து ப்ளைனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மீனாக்காரி டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மீடியம் சைஸ், பெரிய சைஸு, ரவுண்டு, ஓவல் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குங்குமச்சிமிழ் ரிட்டன் கிஃப்ட்டு வாங்குறதுக்காக இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேக்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டசனே வந்து 110 ரூபா ரேஞ்சில் கொடுக்குறாங்க. சிலது வந்து நான் வித் ப்ரைஸ் காமிக்கிறேன். எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ஸோ 110 ரூபாய்க்கு நீங்கள் அப்படியே வந்து ஃபுல் கவர், இந்த ஃபுல் கவர் கிடையாது, அதில் ஒரு செட்டு மட்டும் வரும். ஒரு டசன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வரும். அப்படியே எடுத்துக்கலாம். அதுலேயுமே குட்டி குட்டி சைஸ் இருக்குது, பெரிய சைஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி, கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், மீனாக்காரி டிசைன்ஸில் வரா மாதிரி இருக்கும். இது வந்து 200 ரூபா ரேஞ்சில் வருது, ஒரு டசன் வரும். பெரிய சைஸுமே அது உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ குவான்டிட்டி நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து 30 ருபீஸில் வரும். உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா 10 ருபீஸ்லேருந்தே வந்து கிடைக்கிது. பிச்சுவாய் பவுல்ஸுமே வந்து கிடைக்கிது, டிஃபன் பாக்ஸ் மாதிரி வரக்கூடியது. இது பாருங்கள், அந்த செட்டே வந்து 4 சேர்த்து 530 ருபீஸ்க்கு வருது. சிங்கிளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது பேக்கெட்டோடு வச்சுருக்காங்க. சிலதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்க. சிலது பேர் வந்து 11 போதும், 9 போதும், 6 போதும்னு எடுப்பாங்கள்ல. இது வந்து 120க்கு வருது அந்த பேக்கெட், ஃபுல் பேக்கெட்டு. இதில் நீங்கள் பிரித்து கேட்டாலும் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அப்புறம் வந்து வரவங்களுக்கு தாம்பூலம் தர்றதுக்கு மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு, வளையல், இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ருபீஸில் இருந்தே வந்து உங்களுக்கு பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் 25, 35, 55, 95, 120 அந்த மாதிரி வரும். ஸோ ப்ளவுஸ் பிட் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வரும். இல்லை எனக்கு கோன் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வரும். இல்லைனா நீங்கள் வந்து எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டு நீங்களே வந்து அழகாக பேக்கிங் போட்டு கூட கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன போடணும். கோன், சில பேர் கோன் போட மாட்டாங்க. சில பேர் ப்ளவுஸ் பிட் வைக்காமல் வெறும் தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி சீப்பு இந்த மாதிரி சிம்பிளாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து போட்டிருக்காங்க.
இது வந்து அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பாவில் இந்த ட்ரேயில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஃபுல் பண்ணி வைப்பாங்க. சீசன் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காலியாகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பேக்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. தாம்பூல பை வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வெரைட்டியாக வச்சுருக்காங்க எல்லா ரேஞ்ச்லேயுமே. ஒரே கடையில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இவங்கள போய் பாருங்கள். நீங்கள் எப்போவுமே இங்கே க்ரௌடு இருக்கும். இந்த கடைக்கு எப்போவுமே நமக்கு விளம்பரம் அப்படிங்கிறதே தேவைப்படாது. ஏன்னா சீசன் டைமில் அப்படியே செம்மையாக பிஸியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இருந்தே இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு வரதுனால நான் வந்து வருஷம் ஃபுல்லாகவே வந்து என்னென்ன சீசன் வருதோ அப்போ போய் நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டுருவோம். ரிட்டன் கிஃப்ட் ஜெர்மன் சில்வர் பார்த்தீங்க இல்லையா, அதிலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் நம்ம அப்படியே காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வுட்டு லைட் வெயிட்டை வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், இல்லைனா ஒரு காரில் வைக்கிற மாதிரி. அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு இருந்தது. இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட் நினச்சேன் கீ செயின் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ். மெயினாக இந்த கோபுரம், பெருமாள் கோவில் கோபுரம், சிவன் கோவில் கோபுரம், அம்மன் கோவில், அந்த மாதிரி கோவில் கோபுரமுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சாம்பிள் மாதிரி தான் நான் காமிக்கிறேன். ஏன்னா இதுவே பெரிய வீடியோவாக லென்த்தாக போயிட்டுருக்கு. ஃபுல் கடையை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்ட் 2 வீடியோ தான் இது. கலசம் வந்து நம்ம பார்ட் 1 வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி இப்போ காமிச்சிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு பிராஸ்லேயும் கிடைக்குது. பிராஸில் வரக்கூடிய பூஜா ஐட்டமுமே இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. 10 ரூபா பிளேட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு காப்பர் வரும். பிராஸ்லேயும் வந்து உங்களுக்கு லைட் வெயிட் கிடைக்கும், ஹெவியான வெயிட்டும் வரும். அப்புறம் அடுத்தது வந்து அம்மன் அலங்கார நகைகளை பற்றி சொல்லியே ஆகணுங்க. காசு மாலையா, அப்பா காசு இருந்தால் காசு எடுத்துக்கலாம், காசு மாலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 ரூபாக்கெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், 35 ரூபா. நமக்கு இந்த பழக்கம் கிடையாது. அதாவது சாமியை வச்சு கும்பிட்ற பழக்கம் வரலட்சுமி விரதம் எங்கள் வீட்டில் இல்லை. ஆனாலும் இதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் செட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல காசெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காசு, 30 ரூபாய்க்கு செயின் வரக்கூடியது. இதெல்லாம் 200 ரேஞ்சில் எவ்வளோ பெரிய காசு பாருங்கள். சாமிக்கு தான் போடணுன்னு கிடையாது. இப்போல்லாம் நம்மளே கல்யாணத்துக்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு வாங்குகிறாங்க. அதுவுமே எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது. அலங்காரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க. நம்ம போடும்போது ஒரு மீடியம் சைஸில் லென்த்தாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ரோப் போட்டு வரா மாதிரி நெக்லஸ் டைப் இருக்குது. ஆரம் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் லென்த்தாக வச்சுருக்காங்க. அதிலே பெண்டன்ட் வரா மாதிரியும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக இந்த அம்மன் ஃபேஸெல்லாம் வாங்குறவங்க இந்த காசு மாலை வாங்காமல் போக மாட்டாங்க. அதனால தான் அதில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் நல்லா லென்த்தாக வருது. 150 தான். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 10 பிடி செயினில் வரா மாதிரியான லென்த்து வருது. இது எவ்வளோ பெரிய காசு பாருங்கள். அதில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, மோஸ்ட்லி இதில் எல்லாமே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பதக்கம் மாதிரி வரக்கூடிய ஆரம் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிது. காசு மாலையில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நீங்கள் எல்லா ரேஞ்சிலையுமே வச்சுருக்காங்க. வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 8-10 பவுன் மாதிரி இருக்கக்கூடியது. இது எல்லாமே சின்ன சின்ன காசு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பக்கத்தில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம நெக்லஸ் டைப்பில் வரும். கழுத்து ஃபுல்லாக இந்த நமக்கு டர்க்கி டிசைன்ஸில் வந்து நெக்லஸ் பார்ப்போம்ல கோல்டில், அந்த மாதிரி வரக்கூடியது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சைஸில் நல்லாயிருக்கு பாருங்கள். பின்னாடி ரோப் போட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். கழுத்து ஃபுல்லாக நரம்பு இருக்கும். அது அதாவது ஒன்றா போடாமல் மொத்தமாக ஒரே நகை போட்டாலும் ஃபுல்லாகிடும் இல்லையா. சின்ன சின்ன சாமிக்கு வைக்கிறது. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. ஆள் உயரத்துக்கு கூட இந்த மாதிரியான நெக்லஸ் டிசைன்ஸ் இருக்குது. நமக்கு பெருமாளுக்கெல்லாம் போடும்போது நம்ம சாமி அலங்கார நகைகள் அப்படிங்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இது மேலே வைக்கிறது, வாகை இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, தலை மேலே வைக்கிறது, கிரீடம் மாதிரி வரும். ஸோ அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணக்கூடியது தான். 50 ரூபாயில் இருந்து இது வந்து கிடைக்கிது. இது 140 மாங்காய் டிசைனில் வச்சுருக்காங்க. சைஸ் வாரியாக கிடைக்கிது. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வாங்கிட்டு போவாங்க. அம்மனோட தலை மேலே அழகாக வந்து கிரீடம் மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு. மாங்காய் டிசைன் இருக்கா, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருந்தாங்க. ப்ராடாக வரா மாதிரி தின்னாவும் கிடைக்கிது. இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இது பாருங்கள், 190 சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும். என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மேலோட்டமாக தான் காமிக்கிறேன். ஏன்னா கடல் விஜயா ஸ்டோர் வந்து கடல்
பூஜை ரூமுக்கு பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கான கடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும். இந்த குட்டி குட்டி ஐட்டமெல்லாம் நம்ம காமிக்கிறதே கிடையாது. பச்சை கற்பூரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 10 ரூபா பாக்கெட் இருக்கும், 50 ரூபா பாக்கெட் இருக்கும், 100 ரூபா பாக்கெட் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். சாம்பிராணி திரி, அதுக்கப்புறம் இது விளக்கேற்றுற திரி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. திருஷ்டி கழிக்கிற கற்பூரம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது பாருங்கள், அம்மனுக்கு வந்து நமக்கு அலங்கார நகைகளில் வந்து பாதம் வரும், கை கால் வரும்ல, இதுலேயும் நிறைய இருக்குது. இது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, வித்தவுட் ஸ்டோன்ஸ்லேயும் கிடைக்கிது. அப்புறம் முக்கியமானது வந்து தாலி. இதில் வந்து கருகுமணி வரக்கூடியது, பொட்டு தாலி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நீங்கள் அப்படியே ரேண்டமாக பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது இல்லையா. நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு, சொல்கிறதுக்கு. தாலியெல்லாம் பாருங்கள், ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸில் போடுற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதுவும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நாணல், மாங்காவாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், குண்டுத்தாலி, இது எல்லாமே செப்பரேட்டாகவும் கிடைக்கிது. கருகுமணி, பவளமணி, எல்லா விதமான தாலியுமே வந்து உங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க. உருவம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்குது. இது வந்து கையிலே எடுக்க முடியல, அந்தளவுக்கு வெயிட் என்னன்னு பார்த்தா செயினோடு சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வெயிட்டாக இருந்தது. 2000 கிட்ட வருது செயின். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய பொட்டு தாலி, அந்த கருகு மணியெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு செட்டாக வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஏன் சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னா, சில பேர் குட்டி சாமி வச்சுருப்பாங்க, அவங்க சின்னதாக போடுவாங்க. பெரிய சைஸ் போடுறவங்க அதுக்கு தகுந்தாப்பில் போடுவாங்க. கோல்டு கவரிங்கில் பார்த்தோம் இல்லை, இது எல்லாமே ஸ்டோன்ஸில் வரக்கூடியது. எப்போவுமே வந்து சாமி அலங்கார நகைகள் அப்படின்னாலே ஸ்டோன்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது அம்மனோட ஃபேஸுக்கும், எந்த சாமியாக இருந்தாலும் அந்த முகத்துக்கும் இந்த நகைக்கும் எடுத்து கொடுக்கும். அதில் வந்து கவரிங் எல்லோ கோல்டு மாதிரி இருக்கக்கூடியதை விட ஸ்டோன்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் கூட இந்த மாதிரி நகைகள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல. இது வந்து குட்டி குட்டி சைஸில் வரக்கூடிய பாதம், கையெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா சைஸுமே இருக்குது. இது வந்து நான் சொன்னேன்ல, நாணல் பாருங்கள், நாணல் இருக்குது, பொட்டு தாலி சொல்லக்கூடியது, மாங்காய் ஸ்டோன்ஸும் இருக்கும், வித்தவுட் ஸ்டோன்ஸில் வந்து உங்களுக்கு எல்லோ கோல்டில் கவரிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு 20, 30 அந்த ருபீஸில் வரும். இதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கேப் எல்லாமே இருக்கக்கூடியது, அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போகிறது அந்த கவரில். அவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். குண்டு இதெல்லாம் வந்து தாலியில் போடக்கூடிய குண்டு மணி சொல்லுவாங்கள்ல, அது லக்ஷ்மி காயின். இது தாலி, தொப்பத்தாலி, மேல் துளசி, கீழ் துளசி. நமக்கு கோல்டில் நம்ம நார்மலாக நம்ம வந்து கட்டுவாங்க இல்லையா திருமணத்துக்கு. ஸோ கல்யாணத்துக்கு கட்டுற தாலி அப்படியே வந்து உங்களுக்கு சாமிக்கு வச்சுருக்காங்க. எல்லா விதமான சமுதாயம், என்ன சொல்கிறது, அந்த நாமம், பட்டை அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான வெரைட்டி. சில வார்த்தைங்க டக்குன்னு வரமாட்டேங்குது, வளர்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்மலர், திலகம், பொட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்மலர் வந்து சில பேர் வேண்டிக்கிட்டு வைப்பாங்க. அதுக்கு வந்து குட்டி குட்டி சைஸில் இருக்குது. நத்து புல்லாக்கு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல, நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. குட்டி குட்டி குட்டியாக இருந்தது. பெரிய சைஸை விட ரொம்ப சின்ன சைஸ் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இதோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு சைஸு. நெக்ஸ்ட்டு வர்றது வந்து உங்களுக்கு கம்மலில் வரக்கூடியது. நீங்கள் பொட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் வாங்கினீங்கன்னா. அப்புறம் நாச்சியார், தாயாருக்கெல்லாம் போடுற மாதிரி திலகம் கிடைக்கிது. பெருமாளுக்கு வந்து உங்களுக்கு நாமம், சிவனுக்கு வந்து பட்டை, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டு சாமிக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். சைஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி அவங்க எப்போவுமே அட்டையில் வச்சுருவாங்க. நம்ம அது சைஸ் சொன்னோன்னா எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ஆக்சசரிஸ் தான். நெக்லஸாக இருக்கட்டும், ஆரம், கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய சாமிக்கு போடுறது. அந்த எண்டு வரைக்கும் போனோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அங்கே டார்க்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் மேலோட்டமாக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாமி ஊர்வலத்துக்கெல்லாம், இல்லைனா வந்து சில பேர் வந்து கோவிலுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல, பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும், எந்த மாதிரியான சாமிக்கு உங்களுக்கு பெருசாக வேணும், பெருமாளாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், அம்பாளுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி தரலாம். அப்புறம் இந்த முக்கியமானது இந்த ஜடை தான்.
எவ்வளோ தான் அலங்காரம் பண்ணினாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, சாமியாக இருந்தாலும் சரி, அந்த முடியோட அழகே அழகு. அதில் எந்த மாதிரியெல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அதாவது மல்லிகைப்பூ இருக்கிற மாதிரி, கனகாம்பரம் இருக்கிற மாதிரி, அதில் வந்து பில்லை இருக்கிற மாதிரி, ஸ்டோன்ஸ் வச்சது, ஆன்டிக்கில் வருது, ஸ்டோன்ஸு வித்தவுட் ஸ்டோன்ஸில் வரக்கூடியது, எல்லோ கோல்டில் கொண்டை வச்ச மாதிரி, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து ஒரு 1000 பீஸ் வச்சுருக்காங்கங்க இந்த மாதிரி வரக்கூடியது. மொத்தமாக இருக்குது. இந்த பரதநாட்டியத்துக்கெல்லாம் மொத்தமாக இங்கே செட்டு வாங்கணும் அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோஸில் அடிக்கடி போடுவோம். பரதநாட்டியத்துக்கு அந்த சலங்கை, முத்துமணி மாலில் வரக்கூடிய ஆரம், ஜிமிக்கி எல்லாமே நம்ம ரேண்டமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னமுமே ஸ்டார்டிங்கில் 5 இயர்ஸுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு கூட இன்னமுமே எனக்கு 1-2 கமெண்ட் வரும். கடைக்காரங்க அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த பழைய வீடியோ தாங்க பார்த்துட்டு எனக்கு இன்னும் கூட உங்களுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும் நமக்கு கேட்குறதுக்கு. அப்போல்லாம் விவரமே தெரியாது, இதெல்லாம் என்னன்னு கூட அந்தளவுக்கு நமக்கு பேசக்கூட தெரியாத அளவுக்கு இருந்தது. இப்போவும் தான் பேச தெரியல, இருந்தாலும் அப்போ வந்து அந்த அளவுக்கு நமக்கு நுணுக்கமாக இதுதான் அதுதான் சொல்ல தெரியாத அளவுக்கு இருந்த வீடியோவே நல்ல வியூஸும் போகும். அந்த டைமில் நல்ல தேவைப்படுறவங்க வாங்கிப்பாங்க. இந்த ஒடியானம் இப்போ தான் புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. லக்ஷ்மி டிசைன் இருக்குது, மாங்காய் டிசைன்ஸ் இருக்கும். உருவம் இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இதில் லைட் வெயிட், ஹெவி வெயிட் ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஒரு 800 ரூபாய், 500 ரூபாய், 600 எல்லா ரேஞ்சிலையுமே இது கிடைக்கிது. பெரிய சைஸ் வாரியாகவும் வச்சுருக்காங்க. சலங்கையுமே வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பூஜை டைமில் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துன்னு வருவாங்க. எது ஃபாஸ்ட்டு மூவிங் வரும் கேட்டு வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் வந்து நெக்லஸ் டைப்பில் வரக்கூடியது, ஆன்டிக்கில் வருது. பரதநாட்டிய செட்டெல்லாம் பாருங்கள். சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா க்ரௌடு வந்துடுச்சு. நம்ம ஓரளவு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வர நாட்கள், வர வாரங்கள்லாம் வீடியோலாம் எடுக்க முடியாது, போய் க்ரௌடு வந்துகிட்டே இருக்கும். நெக்லஸ், அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டி எல்லாம் இதில் நல்லாயிருக்கும். மாட்டல் இருக்கும், ஜிமிக்கி எல்லாமே வந்து பரதநாட்டிய செட்டுக்கு தேவையானதுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே தான் போய் வாங்குவாங்க. மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே கடையில் வாங்குறதுக்கு, பரதநாட்டியம் சேர்த்து விட்டு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்கன்னா விஜயா ஸ்டோரில் தான் போய் வாங்குவாங்க சென்னையில் இருக்கிறவங்க. ஸோ மற்றபடி வெளியூரில் இருக்கிறவங்க இவங்க ஆன்லைனில் இல்லாததுனால வாங்க முடியல. மற்றபடி எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கடை. ஒரே ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி. இதெல்லாம் மாட்டலில் வரக்கூடியது, சைடு மாட்டலில் வருது. சுத்து மாட்டலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜிமிக்கி, ஒரு அடுக்கு ஜிமிக்கியே சூப்பராக இருக்கும். இதில் 2 அடுக்கு பாருங்கள் பரதநாட்டியத்துக்கு. லைட் வெயிட், ஹெவி வெயிட் ரெண்டுமே இருக்குது. சொன்னால இந்த ஒடியானம் இப்போ தான் ஸ்டாக் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாங்காய் டிசைன் போட்டது. இன்னும் டேகெல்லாம் போட்டு அவங்க எடுத்து வைக்கல, அப்படியே பாஸ்கெட்டில் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு சாமி வைக்கிறதுக்கு மணன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது என்னென்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம வேறு மாதிரியான மனைகள் வந்து பார்த்துருக்கோம். உள்ளனில், வெல்வெட்லலாம் இருக்கிற மாதிரி, அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்தோம்ல. இது வந்து ஃபுல்லாக வுட்டில் அழகாக ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டு வரும். இந்த ஒரு சைஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்டோன்ஸ்லேயே நீங்கள் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ அதுவுமே கிடைக்கிது. நியூ அரைவல் தான். மற்றபடி ரிட்டன் கிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் சில்வரில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்புறம் வளையல் வந்து இப்போ ஆடிப்பூரம் வரும். ஸோ அந்த டைமில் நிறைய கொண்டு வருவாங்க. ஆடி போகிறதுக்கு நம்ம தனி வீடியோஸ் கூட நம்ம பார்க்கலாம். தேவைப்படுது உங்களுக்கு வேணும் டீட்டெயில்டு வீடியோ, ஆடி போகிறதுக்கான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே வந்து ஆடிப்பூரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் எத்தனை வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் போடுறேன் வீடியோ. வளையலில் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அந்த வீடியோவில். இன்னும் வந்து உங்களுக்கு வரல அது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த கிரீடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி சைஸில் இருக்குது. ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பிரம்மாண்டமாக பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு கிரீடம் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கவர் பண்ண மாதிரி, ஃபுல் கவரேஜ் பண்ணுற மாதிரி, அம்மனுக்கு வைக்கிறதுக்கு, ஆஞ்சநேயருக்கு வைக்கிற மாதிரி, நாகாத்தம்மனுக்கு வைக்கக்கூடியது, அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இது வந்து உங்களுக்கு தாயார் திலகத்தில் வரக்கூடியது. சைஸ் பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்து உங்களுக்கு அந்த நாமம் இருக்கிற மாதிரி பெருமாளுக்கு வைக்கக்கூடியது.
நத்த புல்லாக்கு அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் இதில் வந்து சைஸ் சொன்னீங்க அப்படின்னா அதை எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் ரொம்பலாம் மெனக்கிட்டு தேடியெல்லாம் அலைய வேண்டாம். இந்த ஒரு அட்டையை பார்த்தாலே உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், உங்கள் சாமியோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து மீனாட்சி கொண்டை கூட நல்லாயிருக்கும். சைடு கொண்டை வரும்ல, அதுவுமே நல்லாயிருக்கும். ஆண்டாள் கொண்டை. ஸோ இது பாருங்கள் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சது. இதிலே வந்து எல்லோ கோல்டில் ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரேட் இதை விட கம்மியாக வரும். முன்னாடிலாம் நம்ம ரேட்டோட தான் போட்டுட்ருந்தோம். இப்போ அந்த ரேட்டை வச்சு 2 வருஷம் கழிச்சு வீடியோ பார்த்து அதே மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம அப்படியே காமிச்சிடுறோம் ரேண்டமாக. இது ஸ்டோன்ஸில் வரக்கூடியது, கொஞ்சம் கிராண்டாக வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிரீடத்தில் வரக்கூடியது. அதான் சொல்கிறேனே, பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோலாம் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோருக்கெல்லாம் பத்தாது. கீழே மட்டும் ஒரு 3 வீடியோ, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 3 வீடியோ வச்சாலே 15 வீடியோ எடுத்தால் தான் கவர் பண்ண முடியும். இந்த தோரண மாலை எல்லாம் அவ்வளோ வச்சுருக்காங்க. எங்கே வாங்குறாங்க, எப்படி எடுத்துன்னு வராங்கன்னே தெரியல. அவ்வளோ இருக்குது. இது பாருங்கள் அழகாக இருக்குது. ஸ்டோன்ஸில் குட்டி அழகான ஒரு பட்டை போட்ட மாதிரி நல்லாயிருக்கு. கை காலுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ மற்றபடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஆண்டாள் கொண்டை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் நான் காமிச்சிருக்கேன். நேரில் போய் பாருங்கள். ஆனால் எல்லா பொருளுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து என்னென்ன சைஸ் வேணுமோ நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம். இது பாருங்கள், கிரீடத்திலே வந்து அந்த லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது. இது பெரிய சைஸில் நம்ம பார்த்தது தான், பெருமாளுக்கு வைக்கக்கூடியது. திருமஞ்சனம், கரெக்டாக திருமஞ்சனம் சொல்லுவாங்க இதை. தாயார் திலகம். ஸோ நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.